ஹலோ மக்களே, பிக் பாஸ் சீசன் 9 கடைசி வரைக்கும் இவங்கெல்லாம் பிசிக்கல் டாஸ்க் ஆட லாக்கே இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தர்பூசணி சாம்ராஜ்யம் கானா சாம்ராஜ்யம் ஒரு டாஸ்க் வச்சு ஒரு வாரம் இழுன்னு இழுத்தாங்க இல்ல. திரும்பவும் இவங்களை பிசிக்கல் டாஸ்க்ல ஆட வைக்க வாய்ப்பே இல்லை, இவங்களும் அதுக்கு ஒர்த்து இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இப்ப தர்பூசணி ராயர் அப்படின்னு ஒரு மன்னர் இருக்கிறாரு. அந்த மன்னர் ஒரு 2 நெக்லஸ் வச்சிருக்காரு. அந்த நெக்லஸ பயங்கரமா பாதுகாத்து எந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த டீமுக்கு அந்த நெக்லஸ் கிஃப்டா தர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க். இந்த வாரம் ஃபன்னார் என்டர்டைன்மெண்ட் ஆக்டிங் அப்படியே ஒரு மாதிரி இழுத்துட்டு போறதுக்கான முயற்சியில தான் இருக்காங்க. இழுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி இழுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அதனால இந்த பக்கம் விக்ரம் ஒரு மாதிரி ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறது, நம்ம கான வினோத் அவர் ஒரு மாதிரி ஃபன்னார் என்டர்டைன்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பார்வதிக்கு திரும்பவும் நடிப்பு ஆக்டிங்குக்கான வாய்ப்புகள் இருக்கு. தர்பூசணி ராயர் ஒரு பழங்காலமா ஒரு நெக்லஸ பாதுகாத்துட்டு வர்றாருங்க. அந்த நெக்லஸ் 2 டிஸ்ப்ளேல வச்சர்றாங்க. இது 2 டீமா பிரிச்சர்றாங்க. அந்த 2 டீம்ல யார் பெஸ்ட்டா பெர்ஃபார்மர் பண்றாங்களோ, திருடு போகாம யார் அந்த நெக்லஸ காப்பாத்துறாங்களோ, நல்ல டீம் அப்படின்னு யார் பேர் வாங்குறாங்களோ, அவங்களுக்கு அந்த நெக்லஸ். இதுதான் ஒரு டாஸ்க். பிக் பாஸ் இந்த வாரம் இப்படிதான் இந்த டாஸ்க் வச்சு தான் கொண்டுட்டு போறாங்க. சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க, பிக் பாஸ் சீசன்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும், யாரை பிடிக்காது. இந்த செகண்ட் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ண கத்துருக்கிறேன். பிக் பாஸ் பத்தின லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.